அப்போ கீமோதெரப்பின்னு சொன்னால் என்னதுன்னு பார்ப்போம். கீமோதெரப்பின்னு சொன்னால் இட் இன்வால்வ்ஸ், இது நடைபெறுகிறது இந்த சிகிச்சை. இட் இன்வால்வ்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக நிர்வாகம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது சரியாக நடைபெறுகிறது. இட் இன்வால்வ்ஸ்னா இருக்க செயல்படுகிறது. எவ்வாறாக? அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக செயல்படுகிறது. இட் இன்வால்வ்ஸ்னால் செயல்படுகிறது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை சரியாக செயல்படுகிறது. எவ்வாறாக? ஆன்டி கேன்சரியஸ் ட்ரக்ஸ். அப்படின்னா ஆன்டி கேன்சரியஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதாவது இப்போ கேன்சரியஸ் ட்ரக்ஸ்ன்னு சொன்ன என்னது? அது புற்றுநோய் மருந்துகள்னு அர்த்தம். அப்போ ஆன்டினா எதிர் புற்றுநோய் மருந்துகள்னு அர்த்தம். புற்றுநோயை கொல்லும் மருந்துகள்னு அர்த்தம். விச் ப்ரிவெண்ட் செல் டிவிஷன் அப்படின்ட்டான். விச் ப்ரிவெண்ட் இது தடுக்கும். இது என்ன செய்யும்? இந்த மருந்து ஆன்டி கேன்சரியஸ் ட்ரக்ஸ் அப்படின்னா எதிர் புற்றுநோய் மருந்துகள். விச் எதை குறிக்குது? இந்த எதிர் புற்றுநோய் மருந்துகளை குறிக்கிறது. விச் ப்ரிவெண்ட்னு தடுக்கும். எதை தடுக்கும்? செல் டிவிஷன் செல் பிரிதலை தடுக்கும். இந்த கேன்சர் செல் எக்கச்சக்கமாக பிரிதலை ஏற்படுத்திகிட்டே போய் பெருசாகிட்டே போகும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த செல் பிரிதலை கேன்சர் செல்லில் உள்ள செல் பிரிதலை தடுத்துட்டோம்னா அது மேலே வளராது, அது அங்கேயே நிற்கும். அதான் சொல்கிறான், இந்த ஆன்டி கேன்சரியஸ் ட்ரக்ஸ் வந்து விச் ப்ரிவெண்ட் தடுக்கும். செல் டிவிஷனை தடுக்கும். அண்ட் ஆர் யூஸ்டு டு கில் கேன்சர் செல்ஸ். அண்ட் மேலும் அவைகள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு கில் கேன்சர் செல்ஸ். டு கில்னா கொல்லுவதற்கு. எதை? கேன்சர் செல், புற்றுநோய் செல்களை கொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? ஃபஸ்ட்டு செல் டிவிஷன். கேன்சர் செல் வந்து 1 2 4 ஆகும், பெருசாகிட்டே போகிறத தடுக்கும். செல் டிவிஷனை தடுக்கும். இருக்கிற செல்லையும் கொன்றும் இது. ரைட்டா? அப்படி நெக்ஸ்ட்டு இம்யூனோதெரபி. அப்போ ரைட்டா, இம்யூனோதெரபின்னு சொன்னால் என்னது அப்படின்னு பார்ப்போம். என்னது? நோய் எதிர்ப்பு. ரைட்டா? நோய் எதிர்ப்பு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இம்யூன்னா நோய் எதிர்ப்பு. ரைட்டா? நோய் எதிர்ப்பு சிகிச்சை. ரைட்டா? இதுக்கு பேர் என்ன? இம்யூனோதெரபி அப்படின்னா நோய் எதிர்ப்பு. இம்யூன் அப்படின்னாலே நோய் எதிர்ப்பு. உடம்புல எவ்வளோ நோய் எதிர்ப்புன்னு பார்ப்பான். தெரபின்னா சிகிச்சை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல். ரைட்டா? பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்ஸ் லைக் இன்ஃபரஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்டிவேட் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர்ஸ் அப்படின்னா. அப்போ பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்போ நல்லா கவனிங்க, பயாலஜிக்கல்னா உயிரியலுக்கு ரெஸ்பான்ஸ் பதிலளிக்கக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாடிஃபையர்ஸ். அப்படின்னா மாடிஃபையர்ஸ்னு சொன்னால் என்னது? மாடிஃபையர்ஸ்னு சொன்னால் அதை மாற்றிகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மாற்றிகள், அது மாற்றக்கூடியது. ரைட்டா? மாற்றிகள் உயிரியலுக்கு பதிலளித்து மாற்றக்கூடிய ஒரு பொருள் ஆகிய இன்ஃபரான்ஸ்னு என்னது? இன்ஃபரான்ஸ்னால் ஒரு நச்சு உயிர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன்ஃபரான்ஸ்ன்றது ஒரு நச்சு உயிர். ரைட்டா? அப்போ இன்ஃபரன்ஸ் வந்து ஆர் யூஸ்டு டு ஆக்டிவேட் த இம்யூன் சிஸ்டம். அப்போ இந்த நச்சு உயிர் வந்து எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அதாவது தடை பொருள்னு சொல்லுவாங்க. நச்சு உயிர் பெருக்க தடை பொருள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன்ஃபரன்ஸ் என்பது நச்சு உயிர்னது, அதாவது நச்சுன்னு என்னது? ஒரு டேஞ்சரை விளைவிக்கக்கூடிய ஒரு கிருமி. அதாவது நல்லா கவனிங்க, இன்ஃபரன்ஸ்ன்றது ஒரு வேதியியல் பொருள். அது என்ன செய்யும் சொன்னால் நச்சு உயிர்னா ஒரு மோசமான ஒரு உயிர், அதாவது அது தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரை அதாவது பெருக்கத்தடை, அதை வந்து மேலே போகாமல் தடுக்க பயன்படக்கூடியது தான் இது. அப்போ கேன்சர் தானே மோசமானது. அது செல் டிவிஷனாக ஆகி மேலே போயிட்டுருக்கு இல்லையா? அதை தான் சொல்கிறேன், கேன்சர் தான் சொல்கிறான். நச்சு உயிர் பெருக்க தடை பொருள், அது மேலே போகாமல் இது தடை செய்து நின்றும். செல் டிவிஷனை தடுக்கும்னு அர்த்தம் இது. ரைட்டா? எது? இன்ஃபரான்ஸ்ன்ற ஒரு மருந்து, அது தெரபி. ரைட்டா? ஆர் யூஸ். அதனால பாருங்கள், பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்ஸ். அப்படி பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்னால் உயிரியல், அதாவது மறுமொழி மாற்றிகள்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ்னால் பதிலளிக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய. ரைட்டா? உயிரியலில் உதவி செய்யக்கூடிய மாற்றிகள். ரைட்டா? உயிரில்னா மனுஷனோட உயிரில் ரெஸ்பான்ஸ்னால் உதவி செய்யக்கூடிய மாற்றிகள். மாடிஃபையர்ஸ்னால் அது மாற்றுது. ரைட்டா? கேன்சரை மாற்றுது. அதான் மாடிஃபையர்ஸ்னால் மாற்றிகள் ஆகிய லைக் இன்ஃபரான்ஸ் என்ன செய்கிறது?
செல் டிவிஷன் ஆவதை தடுக்கிறது. அதை எதனோட செல் டிவிஷன் ஆவதை தடுக்கிறது? நல்ல செல்லுகள் செல் டிவிஷன் ஆவதை தடுக்காது. அதாவது நச்சு செல்லுகள்னால் உடலுக்கு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய செல்லுகள் பிரிதலை தடுக்கிறது. 1 2 நாளாகிறதை தடுக்கிறது. எது? இன்ஃபரான்ஸ் அப்படின்றான். அதுதான் நல்லா கவனிக்க. பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்னால் உயிரில் உதவி செய்யக்கூடிய மாற்றிகள்னால் மாடிஃபையர்ஸ், அதை சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா தடுத்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக ஆகிய என்னது? இன்ஃபரான்ஸ். இது மொத்தம் 3க்கு, அதாவது இதுதான் இன்ஃபரான்ஸுக்கு பேர் தான் இது பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த இன்ஃபரான்ஸ் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அதாவது உடம்புல உள்ள நச்சு அணுக்களை மாடிஃபிகேஷன், அதாவது செல் டிவிஷன் ஆகாமல் தடுக்கும். செல் டிவிஷனாக 1 2 பெருசாகாமல் அப்படி தடுத்து நிப்பாட்டிடும். இன்ஃபரான்ஸ் ஆர் யூஸ்னா இது பயன்படுத்தப்படுகிறது. டு ஆக்டிவேட் த இம்யூன் சிஸ்டம். டு ஆக்டிவேட்னா செயல்படுத்த வேண்டி. எதை செயல்படுத்த வேண்டி? த இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் என்னது? நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நீ சரி செய்ய வேண்டி. இம்யூன் சிஸ்டம் என்னது? நோய் எதிர்ப்பு அமைப்பை சரி செய்ய வேண்டி, அதை அதிகமாக்க வேண்டி இது பயன்படுகிறது. அண்டு மேலும் ஹெல்ப் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர்ஸ். ஹெல்ப்னா உதவி செய்கிறது. எதற்கு? டெஸ்ட்ராயிங் அழிப்பதற்கு. த டியூமர்ஸ்னால் கட்டிகளை அழிப்பதற்கு, அதாவது கேன்சர் கட்டிகளை அழிப்பதற்கு இது உதவி செய்கிறது. நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். அது பார்க்கலாமா? ப்ரிவென்ஷனை தடுக்கிறது, அண்டு மெஷர்ஸ்னால் நடைமுறைகள், தடுப்பு நடைமுறைகள். இது தடுப்பு நடைமுறைகள் எதற்கு? ப்ரிவென்ஷன் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறான். ப்ரிவென்ஷன் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் கேன்சர்னு சொன்னால் தடுப்பு நடைமுறைகள்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன தடுப்பு நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பிரைமரி ப்ரிவென்ஷன் அண்ட் இயர்லி டிடெக்ஷன் அப்படின்றான். அப்போது கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா கேன்சரை கட்டுப்படுத்தும் திட்டங்கள். கேன்சர் கண்ட்ரோல்னால் புற்றுநோயை கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்தும் திட்டங்கள். ஷுட் ஃபோக்கஸ்னால் கவனம் செலுத்தப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. கேன்சர் திட்டம்னு நம்ம சொல்ல வேண்டியது தானே, ரைட்டா? கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா கேன்சர் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் திட்டங்கள். ஷுட் ஃபோக்கஸ்னால் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதில் ஆன் பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்றான். இதில் பிரைமரி ப்ரிவென்ஷன் சொன்னால் முதன்மை தடுப்பு, ரைட்டா? முதன்மை தடுப்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதாவது அது முதன்மையாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தடுக்கணும் என்பது தான் திட்டங்கள் போட்டு பிரச்சாரம் பண்ணணுன்றதான் சொல்கிறான். கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா கேன்சரை கட்டுப்படுத்தும் திட்டங்கள். ஷுட் ஃபோக்கஸ்னால் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எதில்? ஆன் பிரைமரி ப்ரிவென்ஷன். பிரைமரினா முதன்மையாக எவ்வாறு தடுப்பது வராமல், ரைட்டா? அண்டு மேலும் இயர்லி டிடெக்ஷன் சொன்னால் என்னது? ஆரம்ப நிலை தடுப்பு, முதலே கண்டுபிடிக்கும். முதன்மை தடுப்பு ப்ரிவென்ஷன் தடுப்பு. அண்டு மேலும் இயர்லி டிடெக்ஷன். இயர்லினா ஆரம்ப நிலையிலே கண்டறிதல். அதை கண்டுபிடிச்சிடணும். ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு தடுத்துடணும், வராமல் தடுக்கணும். அப்படி வந்துடுச்சுன்னா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி சிகிச்சை கொடுத்துட்டா சரியாக போயிடும். அதுதான் சொல்கிறான். கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்பது என்னவாக இருக்கிறது? ஷுட் ஃபோக்கஸ் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எதில்? ஆன் பிரைமரி ப்ரிவென்ஷனாக முதல் நிலை தடுப்பு, வராமல் தடுக்கிறது. அண்டு இயர்லி டிடெக்ஷன்னா இயர்லின்ற என்னது? அதாவது ஆரம்ப நிலை, ஆரம்பத்திலேயும் அதை தடுத்துடுறது. டிடெக்ஷன் தடுத்து விடுதல், கண்டுபிடித்தல், ரைட்டா? அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு, டு ப்ரிவெண்ட் லங் கேன்சர்னால் நுரையீரலில் வரக்கூடிய கேன்சரை தடுப்பதற்கு. டு ப்ரிவெண்ட்னா தடுக்க. எதை? நுரையீரலில் உள்ள புற்றுநோயை தடுப்பதற்கு. டுபாக்கோ ஸ்மோக்கிங் இஸ் டு பி அவாய்டட். டுபாக்கோனா புகைப்பிடித்தல். புகையில போட்டு புகைப்பிடிக்கலாம். சிகரெட் புகைப்பிடித்தல். ஸ்மோக்கிங்னா டுபாக்கோன்றது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள். டுபாக்கோ ஸ்மோக்கிங். அப்போ புகைப்பிடித்தல் இஸ் டு பி அவாய்டட். இருக்க வேண்டும். டு பி அவாய்டட். அதை நீங்கள் செய்யக்கூடாது. அவாய்டட்னா தவிர்க்க வேண்டும். அண்டு ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் டு பி டேக்கன் எகெனிஸ்ட். அப்படி ப்ரொடக்டிவ்னா பாதுகாப்பு நடைமுறைகள். டு பி டேக்கன் எடுக்கப்பட வேண்டும். ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ்னால் பாதுகாப்பு நடைமுறைகள் எடுக்கப்பட வேண்டும்.
இந்த நெக்ஸ்ட்